வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன செய்தி பார்க்க போறோம்னா, ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கிய தீ விபத்தில் சிக்கி 7 குழந்தைகள் மீட்கப்பட்ட தொழிலாளி, இரட்டை பெண் குழந்தைகளுக்கு பறிகொடுத்த சோகம். இந்த விபத்து நேர்ந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் உத்தரப்பிரதேசத்தை நோக்கி பார்வை எழுந்துள்ளது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் என்னதான் நடக்குது, அங்குள்ள நிலவரம் என்னன்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கு நிலவரம் என்னன்னு வாங்க பார்க்கலாம். உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சர்ச்சை நிலவரம் எழுந்துள்ளது. அங்கு பார்த்தீங்கன்னா மதவெறி கொடுமை நிறைய நடந்து வருவதாக அங்குள்ள பொதுமக்கள் அண்மையில் கூட நிறைய சேனல்களில் நியூஸ் சேனல்களுக்கு பேட்டி கொடுத்து வந்தாங்க. இங்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது, கல்விகள் கட்டாயம் கிடையாது, மருத்துவமனையில் குறிப்பாக மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியுமே கிடையாது என்று உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மக்கள் எல்லாருமே கூறி வந்தாங்க. இதனால் அங்கே பெரிய பதட்டம் ஏற்பட்டது. இந்த நிலையில் திடீரென மருத்துவமனையில் தீயில சிக்கி 7 குழந்தைகள் மீட்கப்பட்டு தொழிலாளிகள் இரட்டை பெண் குழந்தைகள் பறிகொடுத்த சோகம் நிகழ்ந்துள்ளது. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு பதட்டம் ஏற்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி மாவட்டத்தில் உள்ள லட்சுமிபாய் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியின் குழந்தைகள் வார்டில் நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்து மற்ற பகுதிகளுக்கும் பரவியது. இந்த தீ விபத்தில் 11 குழந்தைகள் உயிரிழந்து போனாங்க. 43 குழந்தைகள் பத்திரமாக மீட்கப்பட்டாங்க. முதற்கட்ட விசாரணையில் குழந்தைகள் சிகிச்சை பிரிவில் ஏற்கப்பட்ட மின்கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து அங்கே மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டதால் அங்குள்ள மக்கள் ரொம்பவே பதைந்து போயிட்டாங்க. தீ விபத்தில் உயிரிழந்த குழந்தைகள் குடும்பங்களுக்கு பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சமும் உத்தரப்பிரதேச முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சமும் வழங்கப்பட்டது என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில தான் தீ விபத்தில் மருத்துவமனையின் வெளியே படுத்திருந்த தினக்கூலி தொழிலாளியான யாகும் மன்சூரி மருத்துவமனையில் ஜன்னல் கண்ணாடியை உடைத்து புதைக்கும் மத்தியில் உள்ளே சென்று 7 பச்சிளம் குழந்தைகள் மீட்கப்பட்டாங்க. இருப்பினும் அதே மருத்துவமனையில் பிறந்த அவரது இரட்டை பெண் குழந்தைகள் மறுநாள் இறந்து கிடந்திருக்குது. தீ விபத்தில் உயிரிழந்த குழந்தைகளின் மரணத்திற்கு நீதி வேண்டும் என யாக்கோப் உருக்கமாக கோரிக்கை விடுத்திருந்தார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதனால் அங்குள்ள போலீஸார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குவிக்கப்பட்டிருக்காங்க. பதட்டமான சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தீயணைப்பு துறைகள் தொடர்ந்து அதை மும்முரமாக தீயணைப்பு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அதை அணைச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.